ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை ஸ்பெஷல் வெஜ்ஜு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜ்ஜு சால்னா எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத பரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டு அவர் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இந்த வெஜ்ஜு சால்னா நான் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரோட்டு கடையில் விற்கக்கூடிய அதே ஸ்பெஷல் சால்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சால்னா பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கரெக்டாக நல்லா செட் ஆகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் நல்ல அட்டகாசமாக இருக்கும். இந்த வெஜ்ஜு சால்னாவை ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில் நம்ம தாளித்து விடும்போது. ஃபஸ்ட்டு அது குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமேல ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல வாசனைக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேல 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சால்னாக்கு நல்லா எடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு 4லேருந்து 5 பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் இந்த சால்னாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு தக்காளி பழம் இப்போ அதிகமாக எங்கேயும் கிடைக்கிறதில்ல, அதனால் ஹைப்ரிட் பழம் தான் கிடைக்கிது. 4லேருந்து 5 தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சோறை வதக்கி விடலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி 2 ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரல அப்படின்னா கொஞ்சமாக கல்லுப்பு, அதாவது குருமாக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் 2மே நல்லாவே வதங்கி வரணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் முழுசாக நமக்கு தெரியவே கூடாது. நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெஜ்ஜு சால்னா பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் கரெக்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாப்பாட்டுக்கு நீங்கள் இந்த வெஜ்ஜு சால்னா விட்டு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதாவது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறத விட நம்ம பரோட்டா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாதத்துக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நான்வெஜ் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்படியே மசாலா நல்லா வதங்கி வந்துட்டு அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சில்லு அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் நிறைய சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தக்கப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் நிறைய கசகசா சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 5 பீஸ் அளவு சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து நல்லா வதங்கி இருக்கக்கூடிய மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் வச்சு அந்த குக்கருடைய சூட்டுக்கே நல்லா இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல பேலன்ஸ் மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சால்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த சால்னாவை நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இட்லிக்கில் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த வெஜ்ஜு சால்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம்னு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தேன்னா சாப்பாட்டை நல்லா கொஞ்சம் குலைவாக சேர்த்து வேக வச்சுட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமே கொஞ்சமாக மல்லி புதினா தூவி இறக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இந்த வெஜ்ஜு சால்னா. இந்த வெஜ்ஜு சால்னா எப்படி முறையாக வைக்கணும் அப்படிங்கிறத நான் பரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அதே மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆள் கொடுத்துருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.